ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? இப்போ தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் காயிறதாங்குள்ளேயுமே நம்ம அந்த அரைச்சதை எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்க, இப்போ நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு. பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். ஓகேப்பா, போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கல்ல, அது கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லட்டுமா? மனம். ஆமாப்பா, அதோட ஆன்சர் மனசு தான். ஓகேப்பா, இப்போ நம்ம போட்டதும் நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவும் கருவேப்பிலை போட்டுட்டு கோஸும் நம்ம போட்டுடுறோம். கோஸ் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது சிம்லியே வச்சு வேகட்டும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஓகேப்பா, இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்த்துடலாமா? ஒற்றைக்கால் மனிதனுக்கு பல தலைகள், அவன் யார்? இது ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேப்பா, இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நம்ம காய் நல்லா சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லாவே ஃபுல்லாக ஒன்று சேர கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் முட்டை கூட ஊற்றி செஞ்சுக்கலாம்ப்பா. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.